ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையேயான T20 போட்டிகளில் சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு யார் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்றத சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கேப்டன் ஏடன் மார்கம் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதிகம் பேசாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம். சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் போட்டிகள், ஒன் டே போட்டிகள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாண்டு வராங்க. இதில் டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணி சீரியஸை வின் பண்ணாங்க. இந்தியா ODI சீரியஸை கைப்பற்றினாங்க. இப்போ மீதம் இருக்கிறது 5 T20 போட்டிகள் தான். இந்த 5 T20 போட்டிகளில் முதல் போட்டி கட்டாக்கில் நடந்துச்சு. இந்த கட்டாக்கில் நடந்த போட்டிக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பில் ஏடன் மார்கம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கேப்டன் செய்தியாளர்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமில் உங்களுக்கு யார் மிகப்பெரிய சவாலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு பதிலளித்தார். அதில் ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு. இந்திய டீமில் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகிற யார் அப்படின்னா, இளம் புயலான அபிஷேக் சர்மா அவரை பற்றி தான் அவர் ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு. என்னதான் அணியில் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா போன்ற முன்னணி வீரர்கள் இருந்தாலுமே T20 ஃபார்மேட்டில் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பயப்படுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் புயலுக்காக அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு. ஆச்சரியக்குரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். என்னதான் ஹார்திக் பாண்டியாவை பற்றி பேசினாலும், லாஸ்ட் மேட்ச் T20 சவுத் ஆப்பிரிக்கா அகெயின்ஸ்ட் இந்தியாவில் ஹார்திக் பாண்டியா சும்மா சரியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருப்பாரு. போலன்னு பொழந்திருப்பாரு. தொடர்ச்சியாக 3 சிக்ஸரில் அடித்து வியப்புக்கு உள்ளாக்கியிருக்காரு. அது ஒரு வேற பக்கம். இப்போ ஏன் அபிஷேக் சர்மா அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஓப்பனராக விளையாடும் போது ஏடன் மார்கம் அவர் கூட சேர்ந்து விளையாடிருக்காரு. அப்பொழுது அவருடைய பேட்டிங் திறமையை பார்த்துருக்கிறாரு. அவர் ஒரு அற்புதமான பையன் மற்றும் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படின்றத சொல்றாரு. அவர் தான் எங்களுக்கு பெரிய விக்கெட்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது பந்தை விளாசி, அதாவது ஒவ்வொரு பந்தையும் அடித்து ஆடக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மேட்ச்ல அவர் விளையாடும் பொழுதே மேட்ச்ல அதை இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாராமா. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறார். புதிய பந்தை எடுக்கும் பந்து வீச்சாளருக்கு அவரை சீக்கிரமா வீழ்த்துவது தான் பெரிய சவாலா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அவர் ஒரு மேட்ச் வின்னர் அப்படின்னு பார்க்குறாரு. அவரை விரைவாக அவுட் ஆக்குவது எங்களுக்கு மிக முக்கியம் என்றும் மார்க்கம் தெரிவித்துள்ளார். அதே போல T20 ஃபார்மேட்டில் ICC தரவரிசை பட்டியலின்படி 2025ல அபிஷேக் சர்மா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு லிஸ்ட்ல. அதே மாதிரி இவர் சமீபத்தில் சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் அபிஷேக் சர்மா 100வது சிக்ஸை கம்ப்ளீட் பண்ணதன் மூலமாக அவர் ஒரு சிங்கிள் இயர்ல 100 சிக்ஸஸ் அடித்த முதல் இந்தியன் பிளேயராக பார்க்கப்படுகிறார். T20ல பார்த்தீங்கன்னா 2025ல 1499 ரன்களை அடிச்சிருக்காரு. இவருடைய பேட்டிங் அவரேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரைக் ரேட்டு 204.22 இருக்கு. அதாவது ஒவ்வொரு பந்தையும் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு திறமையாளராக ஏடன் மார்க்கம் அபிஷேக் சர்மாவை பார்க்குறார். ஸோ தென்னாப்பிரிக்கா டீமுக்கு தலைவலியாக இருக்க போறவர் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு அவரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சூறாவளி அபிஷேக் சர்மா என்ற சூறாவளி அடுத்த மீதம் இருக்கக்கூடிய T20 போட்டிகளில் வீசுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்தியன் டீம் பற்றின அப்டேட் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.